மாதம் ஒரே தலைப்பு, தினம் ஒரு பயிற்றுனர் என்ற வகையில் தினமும் கொண்டு சென்றிருக்கும் இந்த இணையவழி பயிற்சி பல பல நல்ல தலைப்புகளை கொடுத்துள்ளது. இந்த மாதமும் கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ் என்ற தலைப்பு கொடுத்துள்ளது. நைன் சென்ஸ் ட்ரெயின்ஸ் அண்ட் கன்சல்டன்ட்ஸ் நட்புலரி மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடக்கும் இந்த பயிற்சியில் இன்று பிரேமலதா மேடம் கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ் என்ற தலைப்பில் நமக்கு அவருடைய கருத்துக்களை தெரிவிக்க உள்ளார். அவர்களை பற்றி சொல்லணும்னா ஒரு தொழில் முனைவர், அதே சமயம் சென்சார் போர்டில் ஒரு உறுப்பினராக இருக்கிறாங்க, ஆய்வாளராக இருக்கிறார்கள். அவருடைய நம்ம தளத்தில் மாதம் ஒரு முறை கண்டிப்பாக அவருடைய உரை கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப எழுச்சி மிக்கதாக இருக்கும். நிறைய ஸ்ட்ராங்கான கருத்துக்களை தெரிவிப்பவர், வெரி ஃப்ரெண்ட்லி. அவர்களை இந்த தளத்தில் அறிமுகப்படுத்துவதில் மிகவும் பெருமை அடைகிறேன். மேடம், ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை பணிவுகள். சார், ரொம்ப ஒரு உற்சாகமான ஒரு முன்னுரை கொடுத்திருக்கீங்க. நன்றி சார். முதல்ல நான் தவறவிட்ட நாளுக்காக உங்க எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உடல்நல சரியில்லாததுனால என்னால கலந்துக்க முடியல. இன்றைய மாதத்தின் தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டதுன்னா, எனக்கு சார் தலைப்பு அப்படின்னு இன்னைக்கு பேசுற போது எனக்கு லைட்டா ஒரு ஜெர்க் வந்துருச்சு. பயிற்சி அப்படின்னோடையும் அதுவே வரம் தானே இல்ல? டெய்லியும் நமக்கு ஒரு பயிற்சி கிடைக்கிற அளவுக்கு ஒரு பயிற்சியாளர்கள் மூலியமாக பயிற்சிங்கிறதே ஒரு வரம் தான். எனக்கு அது பிளஸ்ஸிங்ஸ் அப்படின்னு சொல்ற வார்த்தையை விட எனக்கு ஆசிர்வாதம் அப்படிங்கிறதையும் தாண்டி எனக்கு இது வரம் அப்படின்னு எடுத்துக்கிறது கொஞ்சம் எனக்கு சௌகரியமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ இதை நான் வரம் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். பொதுவா வரங்கள் அப்படிங்கறத எண்ணி பார்த்தல், தேவயானி மாதிரி சொன்ன மாதிரி எண்ணி 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 எண்ணிங்கிற மாதிரி எண்ணி பார்த்தலும் சுகம், எண்ணி பார்த்தலும் சுகம், யோசிச்சு பார்க்கறதும் சுகம் இல்லைங்களா? ஏன்னா வரம் அப்படிங்கிறது என்ன மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னா, யாருக்கும் கிடைக்காத ஒன்று நமக்கு கிடைத்தால் ஒரு வரம். நமக்கு பேரன்பு, ஒரு பெரு சுகம், பெரு சந்தோஷம் கிடைத்தால் அது வரம். ஒரு பெரு நிறைவை கொடுத்தால் அது வரம். அப்படி ஒரு நிறைவு அப்படிங்கிற அத வரம் அப்படின்னு எடுத்துட்டு போறோம் அப்படின்னா, எனக்கு முதலில் நான் வரமாக நினைப்பது, எனக்கு கிடைத்த வரமாக நினைப்பது நமது தேசத்தை தான். வேற எந்த ஒரு ஒற்றுமை வேற்றுமையிலும் ஒற்றுமை, பாரம்பரியங்கள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம்னாலும் எனக்கு எல்லாத்த விட மேல முன்னாடி நிக்கிறது என்னன்னா, அந்த ஜியோகிராபிக்கல் அந்த வரைமுறை. எப்படின்னா பெனின்சுலான்னு நமக்கு தெரியும். ஆனா ஒரு சில நாடுகளை பாருங்களேன், வெறுமன பனியாக இருக்கும், வெறும் பாலைவனமாக இருக்கும், அடர்ந்த காடுகளாக இருக்கும். ஆனா நம்ம கிட்ட என்னதான் இல்லை, எல்லாமே இருக்கு. இந்த பக்கம் திரும்பினா கடலு, ஒரு சில நாடுகளுக்கு கடலே கிடையாது. நமக்கு திரும்பின இந்த கீழே பெனின்சுலா ஃபுல்லா நமக்கு கடல் தான். இந்த பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலை, கொற்ற பனியா எனக்கு இமயமலை இருக்கு, சஹாரா பாலைவனத்தையும் நம்ம வச்சிருக்கோம். அதெல்லாம் இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லைங்க அப்படின்னு. அருமையான வெஜிடேஷன். அப்படி நமது விவசாயத்திற்கு உண்டான நாடு அப்படின்னு சொன்னாலும் நமது நாடு. முதல்ல நான் வரமாக நினைப்பது நான் பிறந்த இந்த பாரத பூமியை. அடுத்தது எனக்கு இன்னொரு வரம் அப்படின்னா, எனக்கு நினைச்சு பாக்குறேன் அது வரமா அப்படி. அப்பெல்லாம் எங்களுக்கு அப்படியே லைட்டா இப்படி மூஞ்சியெல்லாம் இழுத்துட்டு போயிருக்கோம். இன்னைக்கு அதுதான் வரம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு தோணுது. எப்படின்னா, நான் படித்த பள்ளி, எங்க பள்ளி அப்படின்னு சொன்னோனையும் அது மெட்ரிகுலேஷன் ஸ்ட்ரீமு. ஆனா ஒரு பெண் சாமியார் அதை நடத்தினாங்க. அது சாமியாரனோனையும் எனக்கு அந்த மதம் சார்ந்த விஷயங்கள் தாண்டி ஒழுக்கம், அதோட ஒரு நேர்மையான சிந்தனை, இன்னும் சொல்ல போனா எங்களை டிசைன் பண்ணாங்கன்னு சொல்லணும். இப்பெல்லாம் நாங்க அதை சொன்னா குழந்தைகள் மேல் பிரயோகப்படுத்தும் வன்முறைன்னு கூட சொல்லிடுவாங்க. கூடார வெளின்னு ஒண்ணு வரும் மார்கழி மாதங்கள்ல, கூடார வெளின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த மார்கழி மாதம் முழுக்கவுமே
3:30 மணிக்கு நாங்க ஸ்கூல்ல இருப்போம். 3:30 மணிக்கு ஸ்கூல்ல இருப்போம் விடிய காத்தால. அப்ப நான் எத்தன மணிக்கு எந்திரிச்சிருக்கணும்? எத்தன மணிக்கு எங்க அப்பா என்ன கூப்ட்டுட்டு போய் அங்க விட்டுருக்கணும்? ஒரு 3 தெரு தள்ளி தான் இருந்தோம். கடவுள் புண்ணியம். அதனால நாங்க கூட்டிட்டு போயிடுவோம். அந்த கொட்ற பனியில எங்க அப்பா சாரி இந்த ஷால்வே எல்லாம் போட்டுட்டு அந்த ஸ்கூட்டர்ல கூட்டிட்டு போய் விடுறதெல்லாம் இப்ப நினைச்சாலும் எங்க அம்மா திட்டிட்டே இருப்பாங்க. ஆனாலும் கூப்ட்டு போய் விடுவாங்க. என்னென்ன பயிற்சி குடுத்தது? எங்களுக்கு 6த் ஸ்டாண்டர்ட் படிக்கையில இருந்து அடுப்புல கரண்டி குடுத்துருவாங்க. பிரசாதங்கள் பண்ணுவோம் நாங்க. அந்த கூடார வேலைக்கு ஒவ்வொருத்தருக்கும் இன்சார்ஜஸ் குடுத்துருவாங்க. இன்னைக்கு நாங்க பிரசாதம் பண்ணினோம்னா, அடுத்த நாள் வந்து பூஜைக்கு உண்டான ஏற்பாடுகள் பண்ணுற டர்ன் வரும். அதுக்கு அடுத்த நாள் வந்து இந்த பூஜை முடிச்சுட்டு, ஆ பிரசாதம் எல்லாம் கையில எடுத்துக்கிட்டு, அந்த எங்க ஸ்கூல்ல ஒரு 2 வேப்ப மரம் இருக்கும். சின்ன ஸ்கூலு. அதுல நடுவுல உட்காந்துட்டு, எங்க பிரசாதத்த அந்த தொன்னையில கொதிக்க கொதிக்க கையில வச்சுக்கிட்டு, எங்களுக்குன்னு யாராவது ஒவ்வொருத்தங்க டர்ன் வச்சுட்டு, ஒரு என்டர்டெயின்மென்ட் மாதிரி இருக்கும். அவர்களோட திறமையை வந்து அங்க வெளிப்படுத்தும் நாளாக இருக்கும். அது எதுவாகவாவும் இருக்கலாம். எனக்கு இப்பவும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த அரட்டை அரங்கங்கள் எல்லாம் வருவதற்கு முன்னாலே நான் ஒரு ஒரு கலந்துரையாடல் நடத்தினேன். அப்ப இந்த மாரி பெரிய எக்ஸ்போஷர்ஸ் எல்லாம் கிடையாது. எதுக்கு நான் இத வரம் அப்படின்னு சொல்றேன்னா, வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது தான் நமது வாக்குகளுக்கு கூட மரியாதை கிடைக்கும். எண்ணங்கள் நமக்கு ஸ்டிமுலேட் பண்ணது, புதுசு புதுசா பண்ணலாங்கிறது, ஒழுக்கத்திற்கு வருவது எல்லாமே அதுலதான். முடிஞ்ச அடுத்த நிமிஷம் எங்களுக்கு கிராமர் கிளாஸஸ் நடக்கும். இன்னைக்கும் எங்களுக்கு வந்து எனக்கு இந்த சைடு ஃபுல்லா பெர்சன்ஸ், இந்த சைடு ஃபுல்லா டென்ஸ் போட்டுட்டு, கட 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 கடன்னு என்னால வந்து கிராமர் வந்து இன்னைக்கு யாருக்கு வேணாலும் நான் டேப்லர் காலம் மாதிரி என்னோட புது மெத்தடைசேஷன் இல்ல. நான் பயிற்சி கொடுக்கப்பட்ட மெத்தடைசேஷன்ல டென்ஸ், பாசிவ் வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ் எல்லாம் தனிப்பட்ட பாடா சொல்ல முடியும்னா, அது வரம்தான். தமிழையும் அவங்க உடல. இன்னும் எனக்கு தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட தனி நெட்டெழுத்தை சார்ந்தோ, தொடரெழுத்தை சார்ந்தோ சொல்லின் இறுதியில் வள்ளினமையின் மீது ஊர்ந்து வரும் முகரம் தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிக்குமாயின் அது குற்றியலிகரம் அப்படிங்கிற தனிப்பட்ட பாடா ஆச்சு. முதல்ல வரமாக கிடைத்த எனது பள்ளிக்கு நன்றி. அடுத்தது பள்ளின்னு பள்ளி தோழமைகள். இன்னைக்கு வரைக்கும் எங்ககிட்ட அப்படி நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு தோழமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களோட பள்ளி தோழமை. அது தாண்டி நிறைய தோழமைகள் உண்டு. எங்களது குழந்தைகள் எல்லாம் அங்கிள்னு சொல்றத தாண்டி என்னோட தோழர்களை எல்லாம் மாமான்னு உரிமையா கூப்பிடும் அளவிற்கு அந்த உன்னதமான ஒரு தோழமையை கொடுத்த பள்ளி எனது வரம். எனக்கு அடுத்தது நமது பாரம்பரியம்னு சொன்னேன் இல்லைங்களா? நாடு அப்படின்னு சொன்ன உடனே நமது பாரம்பரியம்னு சொன்னோம் இல்லைங்களா? எனக்கு இது வந்து மதம் சார்ந்த விஷயங்கள் அல்ல. நம் நாட்டின் கலாச்சாரத்தை கெட்டியா புடிச்சுக்கிட்ட ஒரு சந்தோஷம்னு கூட சொல்லலாம். சைக்காலஜி படிச்சபோது ஒரு சில விஷயங்கள் எனக்கு வந்து ஆச்சரியத்தை குடுத்தது. அதாவது கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் மைண்ட் அப்படிங்கிற அதுல வரப்போது எங்களுக்கு 3 டெர்மினாலஜிஸ் ஒண்ணு வரும். அசர்ட்டிவ், அக்ரெசிவ், பாசிவ் அப்படிங்கிற 3 கிளாசிஃபிகேஷன்ஸ் வரும். இதுதான் நமக்கு சூரசம்ஹாரத்துல அழகாக சொல்லப்பட்டது. சூரபத்மன், சிங்கமுகன், தாரகாசுரன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இந்த ஆணவம், கண்மம், மாயைங்கிறதோட உருவகப்படுத்தி இருப்பாங்க. அதே மாதிரி தமோகுணம், ரஜோகுணம், சாத்வீகம் அப்படிங்கிறது தான் அசர்ட்டிவ், பாசிவ், அக்ரெசிவ்ங்கிற கிளாசிபிகேஷன்ஸ்ல வரும். எல்லா விதங்களிலுமே நம்ம வந்து ரொம்ப முன்னோடியாக இருந்த ஒரு பாரம்பரிய நாட்டில் நாம் பிறந்திருக்கிறோம் என்பதே ஒரு பெருவரம். நான் ஒரு கோலம் ஆர்டிஸ்ட்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு கோலம் வந்து போடுறது எவ்வளவு பிடிக்குமோ, கோலம் சார்ந்த விஷயங்கள வந்து தெரிஞ்சுக்கிறதுலயும் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். பொதுவா நான் சொல்லுவேன் நானு. ஒரு மிகப்பெரிய பயிற்சி அப்படின்னு குடுக்கணும்னா, ஒரு கோலம் போட்டா போதும். இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பகிர்வு. என்னோட ஒரு கிளையண்ட் அவங்களுக்கு வந்து ஸ்கிசோஃப்ரீனியான்னு நம்ம சொல்லுவோம். இந்த காதுல ஏதாவது பேசுற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும். அது கொஞ்சம் ஒரு டஃப்பான நிலை அவங்களுக்கு. அந்த வந்த காரணங்கள் அது பெரிய கேஸ் ஹிஸ்டரின்னு வச்சுக்கங்களேன். அவர்களுக்கு நான் பயிற்றுவித்த போது, டெய்லி ஒரு கோலம் போடுங்கன்னு சொன்னேன். அது எவ்வளவு மாற்றங்கள குடுத்தது அப்படின்னு எனக்கு தான் தெரியும். அவங்க இப்ப ஷி இஸ் லிவிங் எ வெரி நார்மலைஸ்ட் லைஃப். ஒரு பெனாயில் பண்ணிட்டு, அத வித்துட்டு, ஒரு சின்னதா அவங்களோட வாழ்வியல அழகா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்னு கோலத்தோட நான் ஒண்ணு தொடர்பு இந்த பாரம்பரியத்தை கூட சொல்றேன். இந்த நவக்கிரக கோலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மள்துல.
நவக்கிரக கோலங்கள்ல நீங்க எங்கேயாவது ப்ரௌஸ் பண்ணி தெரியாதவங்க வந்து ப்ரௌஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தெரியும். அந்தந்த டிசைன்ஸ் உங்களுக்கு வரும். அதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிளானட்ஸ் அ சன்ன வந்து ரெவல்யூஷன்னு சொல்லுவோம். ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன்னு சொல்லுவோம் இல்லீங்களா? அந்த ரெவல்யூஷனுக்குன்னு ஒரு ஆர்பிட் இருக்கும். எல்லா கோள்களும் ஒரே மாதிரி ஆர்பிட்ல போகாது. ஒரு ஆர்பிட்டுக்கும் ஒரு விதமான வடிவியல்கள் உண்டு. நம்மளோட நவக்கிரக கோலங்கள் அந்த அந்த கிரகத்தோட ஆர்பிட் இருக்கு இல்லைங்களா? அந்த ஆர்பிட் எப்படி ஆர்பிட்டோட ஷேப்பும், நம்ம நவக்கிரக கோலங்கள் அந்தந்த கிரகங்களோட கோலங்களும் பார்த்தீங்கன்னா, அவ்வளவு வடிவமைப்பில் ஒத்துப்போகுது. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்ல? நம்ம ரொம்ப சர்வ சாதாரணமா ஒரு கோலம்ங்கிறது ஏன் நான் சொல்றேன்னா, அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாகவும், மிகப்பெரிய ஒரு கல்வியாளராகவும், அதெல்லாம் போய் கத்துக்கிட்டு வந்து போட்டுறவங்க கிடையாது. அவங்க வீட்டு பெண்கள் போட்டது இல்லையா? அந்தந்த கோலங்கள். அதிலேயே நமது ஆழ்ந்தமான அறிவுகள் அதுல இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த பாரம்பரியத்தில் வந்ததே நமக்கு பெருவரம். இன்னொன்னு, இந்த வரங்கள் அப்படின்னு பார்த்த உடனேயுமே, இது நம்மனால தவிர்க்க முடியாதது ஒண்ணு என்னன்னா, பிளெஸ்ஸிங்ஸ வந்து யாருக்காவது இப்படி அள்ளி குடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த அசுரர்களை எல்லாம் நம்ம பார்த்துப்போம் இல்லைங்களா? நம்ம இந்த இரண்யகசிபுவிட்ட வந்து ஒரு பிரம்மாட்ட என்ன வரம் வாங்கினார் அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு சாவே வரக்கூடாது. சாவு வந்தா மனிதர்களால வரக்கூடாது, மிருகங்களால வரக்கூடாது. பகல்லையும் வரக்கூடாது, இரவுலயும் வரக்கூடாது. ஆயுதங்களால வரக்கூடாது. அதுக்கு பிறகு என்ன வரக்கூடாது? வீட்டுக்குள்ளேயும் வரக்கூடாது, வெளியும் வரக்கூடாது. நரகாசுரன் வாங்குனது, அது ஒரு விதமான ஒரு வரம். இதே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, மகிஷாசுரன் பார்த்தீங்கன்னா, ஆண்களால சாவே வரக்கூடாது அப்படின்னு. இதுல ஒரு சின்ன ஒரு நுணுக்கம் நீங்க பார்த்தீங்கன்னா, மரணத்தின் மீது எவ்வளவு பயம், அதே வேளையில் வரங்கள் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற வரைமுறைக்கு உட்பட்டது அப்படிங்கிறதும் நமக்கு கொடுக்கப்பட்ட செய்தி. எனக்கு இன்னொரு ஒரு சின்னதான ஒரு சந்தோஷங்கள் நிகழ்வு என்னன்னா, எங்களோட ஊர் இருக்கு இல்லைங்களா? எங்களோட ஈரோடு அப்படிங்கிறது, எப்ப பார்த்தாலும் சொந்த ஊர் பெருமைய பேசாம இருக்க முடியாது. அங்க வாழ்ந்தது ஒரு வரம்னு சொல்லுவாங்க. ஐ அம் பிளெஸ்ட் டூ பி தேர். எப்படின்னா, எல்லார் வீடுகள்லயுமே நீங்க பார்த்தீங்கன்னா, இன்றளவுங்க ஒரு மாற்றமும் கிடையாது. அந்த வீட்ல ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அக்கான்னு தான் அழகா கூப்பிடுவாங்க. அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த அண்ணான்னு போய் கூப்பிட்டு போய் பார்த்தோம்னா, தலையெல்லாம் நெறையா இருக்கும். வயசானவங்களா தான் இருப்பாங்க. ஆனா எல்லாரும் அண்ணா, அக்கா. நீங்க எங்க ஊருக்கு போனீங்கன்னா, ஒரு ஆசைக்கு ஒரு துணி கடைக்கு போய் பாருங்களேன். அங்க நீங்க யார் போனீங்கனாலும் அண்ணா, அக்கா தான். அந்த ஒரு பிணைப்பு அவ்வளவு ஒரு அழகா இருக்கும். சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் இருப்போம். ஆனா நம்ம கூட இருக்கிறவங்க நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த குடியிருக்கிறவங்க பக்கத்துல இருப்பாங்க. அது எப்படி அப்படி ஒரு பாண்ட் இருக்குன்னே தெரியாதுங்க. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இருக்காது. ஒருத்தங்களுக்கு உடம்புக்கு முடியல அப்படின்னு சொன்னா, கடகடன்னு அந்த வீட்டுக்கு வந்துட்டு, என்ன மாரல் சப்போர்ட், என்ன பிசிக்கல் சப்போர்ட், அதாவது அந்த எம்பத்தின்னு சொல்லுவாங்க. ஒண்ணும் இல்லைங்க. ரொம்ப ரொம்ப கேப்க்கு அப்புறம் நான் போய் பார்த்திருந்தேன். எங்களோட ஒரு மாமா அவரு. எங்க மச்சாண்டார் அவரு. உடம்பு முடியலன்னு போய் பார்க்குறோம். அவங்க ஒய்ஃப்க்கும் முடியல. பக்கத்துல இருந்து வராங்க அந்த அம்மா. "சந்தைக்கு போயிட்டு வந்தேனுங்க. சூர்யா அம்மா இந்தாங்க. நீங்க எந்நேரம் இங்க கிளம்பி போவீங்கன்ட்டு" ஒரு பையில தக்காளி, முருங்கக்காய் அது பெரிய ரூ. 1,00,000 பொருள் இல்லைங்க. ஆனா அந்த பொருள் உங்களுக்கு எவ்வளவு அவசியம்னு பாருங்களேன். அவங்க அத வாங்கணும்னா போகணும். நீங்க போனோனே, "ஐயோ! இங்க வந்திருக்கிறேன் காப்பி போட்டு குடுத்துட்டீங்களா? பால் இருக்குதுங்களா? எடுத்தாரட்டுங்களா? நான் போய் போட்டாரட்டுங்களா?" யூ சீ தட். அந்த அந்த இணக்கப்பட்ட ஒரு மனிதர்களோடு வாழ்தல் சுகம். எனக்கு அங்க போனோனே எனக்கு ஒரு பெரிய இந்த போதி மரத்தடியில போன மாரி இருந்தது. நம்ம தான் ரொம்ப இப்படி இருக்கிக்கிறோமோ! ஏதாவது பேசுறதுக்கு தயங்குறோமோ! நம்ம ஊரு நல்லா தான் இருக்குது. நம்ம அங்கிருந்து வந்துட்டு நம்ம ஏன் இப்படி நெறைய ஷீல்டு போட்டுட்டு இருக்கோம்ன்னு எனக்கே ஐஸ் பிரேக் ஆச்சுன்னா பாருங்களேன். இன்னமும் அந்த மனிதர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். அந்த மாதிரி பாரம்பரியத்திலிருந்து வந்தது ஒரு பெருவரம். மரணம் அப்படின்னு நீங்க பார்த்தபோது, எனக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு நிகழ்வு எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அதாவது எல்லாருமே அப்பா, பொண்ணு அப்படின்னு சொல்லிக்கிறது வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயம் தான். அது ஒரு இணக்கமா இருக்கும். எல்லாருமே சொல்லிக்குவோம், நாங்க வந்து அப்பா, பொண்ணு அப்படின்னு. எனக்கு வந்து அப்பாவோட ரொம்ப கெட்டி. அதுக்கு முன்னாடி எங்க அம்மா பத்தி சொல்லிக்கிறேன். எங்க அம்மா வந்து அ எங்க அப்பா இறந்து போற வரைக்கும், எங்க அம்மாவுக்கு எனக்கும் வந்து அப்படியே 7ஆம் பொருத்தம் தான். எனக்கு தெரிஞ்சுங்க, இன்னைக்கு நான் வருத்தத்தோட சொல்றேன்.
எங்க அம்மாக்கு நான் வந்து கால் பண்ணி பேசினதே கிடையாது. எல்லாம் எங்க அப்பா தான் உலகம். எங்க அப்பாக்கு கால் பண்ணுவேன். அதுல தான் அம்மா கிட்ட பேசிக்குவேன். ஏன்னா, எங்க அம்மா அப்படியே ஸ்ட்ரிக்ட் ஆஃபீசர் எப்பவுமே. ரொம்ப கெட்டி. கையில கெட்டி. எண்ணி எண்ணி கரெக்ட்டா செலவு பண்ணுவாங்க. அனாவசியமா ஒண்ணும் செலவு பண்ண மாட்டாங்க. எதுனான்னா நேருக்கு அப்படி பளிச்சுன்னு எந்த ஃபில்டரும் இல்லாம அப்படியே பேசுவாங்க. அதனால எனக்கு எங்க அம்மாவுக்கும் கொஞ்சம் ஒத்தே போகாது. அதுக்கு பதிலா எங்க அப்பா அப்படியே பேம்பர் பண்ணுவாங்க இல்லையா? அதனால சுகமா அப்பா பின்னாடியே ஒளிஞ்சுக்கிட்டு, அம்மா கிட்ட வந்து ரொம்ப தெரியாம அம்மாவோடது அ பெருசா பார்க்கல. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் அம்மாவோட அன்பு, அம்மாவோட தன்மைய நான் ரொம்ப அழகா பார்க்க ஆரம்பிச்சேன். எனக்கு எங்க அம்மா கிட்ட மிக பெருசா தெரிஞ்சது என்னன்னா, எங்க அம்மா அந்த கெட்டியா புடிச்சு வைப்பாங்க பணத்த. அது எவ்வளவு பெரிய அழகான சேமிப்பு தெரியுங்களா? எனக்கு அம் அரகொர அந்த சிக்கனம் எது, கஞ்சத்தனம் எதுன்னு தெரியாததுல எங்க அம்மா எனக்கு அழகா எடுத்து சொல்லுவாங்க. அது எனக்கு எங்க அம்மா எனக்கு அந்த பணம் ரீதியான அறிவை குடுத்தது ஒரு பெருவரம். இந்த மரணம் அப்படிங்கிறது நான் சொல்லப்போது நான் பாதியில விட்டுருந்தேன். எங்க அப்பாவோட அத ஒரு விஷயத்த பொருத்தி பார்க்கிறேன். எப்படின்னா, ஆ ஒருத்தங்க நம்மகிட்ட வந்து உயிரோட இருக்கிறாங்க அப்படிங்கிற போது, நம்மளோட நெறைய சந்தோஷங்கள நமக்கு பகிர்ந்துப்பாங்க, அறிவ குடுத்துருப்பாங்க, எத்தனையோ குடுத்துருப்பாங்க. எங்க அப்பா இறந்து போயிட்டாங்க. அ இறந்து போனபோது அது அது நெறைய எமோஷனல்ஸா நம்ம கடந்து வந்திருப்போம் இல்லைங்களா? வீட்டுக்கு பெரிய பொண்ணு நான். அந்த அந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, ஓடி ஓடி என்னோட வேலைகளை எல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன். அம் நின்னு அழுக முடியல என்னால. அந்த அளவுக்கு வர உறம்பலைங்களையும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. அவங்க கிட்ட எனது வார்த்தைகள், அப்பாவ பத்தி சொல்லக்கூடிய விஷயங்கள், இது எல்லாம் நெறைய இருக்கு. போயிட்டே இருக்கேன். நின்னு அழுத மாதிரி கூட தெரியல. ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கு. 3வது நாள் நம்ம இந்த கருப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி போட்டுட்டு, ஆ எல்லாம் இலை போட்டுட்டு, அந்த சாதம் கொண்டு போய் மேல வந்து பித்ருக்களுக்காக காகத்துக்கு வைப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி மாடியில கொண்டு போய் சாதம் வச்சுட்டாங்க. நான் கீழ திருப்பியும் வந்தவங்களுக்கு பார்க்கறதுக்கு, சமையல் ஆட்கள் இந்த மாதிரி நான் என்னோட வேலைகள பண்ணிக்கிட்டே இருக்கேன். இத செஞ்சுக்கிட்டே இருக்கேன். என் வேலைகள பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு 10 நிமிஷமா இருந்திருக்கும் போல இருக்குது. காகம் வந்து எடுக்கல. அந்த இடமே நிசப்தமாயிடுச்சு. ஆ காகம் எடுக்கல, காகம் எடுக்கலைன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200, 300 பேர் நின்னுட்டே இருக்கிறாங்க. எல்லாரும் இப்டி மேல பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆ திருப்பியும் வந்துட்டு தண்ணி தெளிச்சு வைக்கிறாங்க, இடம் மாத்தி வைக்கிறாங்க, பார்த்து வச்சிருக்காங்க. எதுவுமே ஆகல. அப்போ எங்க அப்பாவோட அம்மா இருக்காங்களே, எங்க ஆத்தா. எங்க ஆத்தா ஒரு வார்த்த சொல்லுது கீழ இருந்துகிட்டு. "அவள் எங்க உள்ள ஓடிட்டே இருக்கிறா? அவளை போய் மேல போய் ஒரு புடி போய் அத சாப்பாட தொட்டுட்டு வர சொல்லு." அவன ஏனோ எட்டி பார்க்காம இருக்கிறான். அது அவங்களுக்கு உண்டான ஒரு வார்த்தைகள் இல்லையா? அவன் எங்கேயோ வராம இருக்கிறான் பாரு, வந்து சாப்பாடு எடுக்காம இருக்கிறான் பாரு. நீ போய் அவள வந்து சாப்பாட தொட்டு வைக்க சொல்லு அப்டின்னாங்க. எனக்கு அது கீழ வரேன் பயங்கர எமோஷன் அழுதுகிட்டே போயிட்டு, அந்த சாதத்த தொட்டுட்டு இந்த பக்கம் வரேன். என்னால நம்பவே முடியாதுங்க. ஒரு வித்தின் ஒரு 15 செகண்ட்ஸ் எங்கிருந்து வந்ததுன்னே தெரியல. ஒரு காகம் வந்து அந்த சாதம் எடுத்துட்டு போச்சு. எனக்கு அது பெரு வரமா நான் எத நினைக்கிறேன்னா, உயிரோட இருந்து என் பொண்ணு, என் பொண்ணுன்னு எங்க அப்பா வந்து கொண்டாடுனத தாண்டி, இறந்தும் கூட அத்தன பேர்த்த கூட்டி வச்சு, என் பொண்ணு எனக்கு பெருசு அப்படின்னு காமிச்சாரு பார்த்தீங்களா? அது ஒரு பெரு வரமாக நான் நினைக்கிறேன். இந்த பெரு வரம் எங்கெங்கெல்லாம் போகுது தெரியுங்களா? இத இப்படியே கெட்டியா புடிச்சு வச்சுக்கிறோம். அந்த அன்ப வீட்டுக்கார்கிட்ட காட்டுறோம். கோவமா பேசினாலும் சரி, கூட்டு குடும்பமாக இருந்தாலும் சரி. நீங்க என்ன ஒரு வேகத்துல அந்த நேரத்துல பேசுறோமோ ஒழிய, அந்த வெறுப்பு மனசுல இருக்கறதில்ல. இந்த அன்பு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. எங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா, நம்ம குழந்தைங்க கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதுங்க திருப்பி நமக்கு குடுக்குது. இது எல்லாம் எங்கிருந்து வருது அப்படின்னா, எங்கிருந்து நாம் பெறுகிறோமோ, அங்கிருந்து நமக்கு வருது. இன்னொன்னு, சமீப நாட்களாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொறுப்பு இந்த தணிகை சென்சார் போர்டு இருக்கு இல்லைங்களா? நாங்க ரொம்ப டெப்த்தா நாங்க அத பத்தி வெளியில பேசக்கூடாது. நாங்க சென்சார் போர்டு மெம்பர்ஸ்ட்டே வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்னென்ன படங்கள் பண்ணக்கூடாதுன்னு எங்களுக்கு நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு. இன்னும் சொல்லப்போனா, வந்து அங்க உட்கார்ந்திருக்கக்கூடிய தயாரிப்பாளர்களையோ, அல்லது அந்த தயாரிப்பாளர்களும், டைரக்டரும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நாங்க டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து உட்காருவாங்க. அவங்க கிட்ட நாங்க ஒரு ஃப்ரெண்ட்லியான கெஸ்டர் கூட நாங்க சிரிக்கக்கூடாது. கவிதா இஸ் ஹியர் ஐ திங்க் சோ வி நோ எங்களுக்கு அதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஆனா,
இது சென்சார் போர்டு அப்படிங்கிறது உண்மையாலுமே நான் ஒரு வரமா பார்க்குறேங்க. எப்படின்னா, இந்த பிரபஞ்சம் எங்கேயோ நம்மள வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்குங்க. சின்ன வயசுல எங்க அப்பா ஒரு திரைப்படத்துல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து அது மிஸ் பண்ணிட்டோம்னு ஒரு ஏக்கத்திலேயே இருப்பாரு. அதனால அவருக்கு என்னமோ விட்ட குறை தொட்ட குறைன்னு என்னதான் பிசினஸ வேக வேகமா பார்த்தாலுமே, அந்த சினிமாலயா, ஜெமினி சினிமா, சினிமா எக்ஸ்பிரஸ் இந்த மாரி புக்ஸ் தான் எங்க வீட்ல மலையாட்டம் இருக்கும். அது என்னமோ அவருக்கு ஒரு ஆவல். அப்பல்லாம் நெறைய புக்ஸ் வரும். ஃபோர்ட்நைட் மேகசின்ஸா இருக்கும். 15 டேஸ் ஒன்ஸ். எங்க அப்பா பார்த்துட்டே இருப்பாரு. அதே மாதிரி ஒரு படம் பார்த்துட்டோம்னா, அந்த படத்த அப்பா இருந்த காலத்துல இருந்தே அப்படியே அக்கு வேற, ஆணி வேற அது எல்லாத்தையும் பிரிச்சு விமர்சனம் பண்றது உண்டு. இதுக்கப்புறம் என் குழந்தைங்க, என்னோட தம்பிங்க எங்ககிட்ட அது அப்படியே தொடர்ந்து வந்துட்டு இருந்தது. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, என்னோட சன் வந்து சோலோன்னு ஒரு படம் பார்த்தான். பார்த்துட்டு என்ன தூங்கவே விடலம்மா, எந்திரிங்கம்மா. இந்த படத்த பார்த்துட்டேன். நெறைய எனக்கு புரியல. அது நெறைய பேசுற மாதிரி இருக்குது. நீங்க சீக்கிரம் பாருங்க, சீக்கிரம் பாருங்கன்னு என்ன உட்கார வச்சு லேப்டாப், ஹெட்செட் எல்லாத்தையும் போட்டு, "நீங்க பாருங்கம்மா, நான் அப்புறமா இந்த படத்த பத்தி பேசலாம்" அப்படின்னுட்டு, அது எப்படின்னா, இந்த பஞ்சபூதங்களோட தொடர்பு படுத்தும். சிவனையும் அது கொண்டு வந்து உள்ளடக்கி வைக்கும். அப்போ அந்த மாதிரியான நெறைய அந்த விமர்சனங்கள். இது என்னமோ தெரியல. இந்த படத்து மேல இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பா, இல்ல நமக்கு பொறுப்பா, எப்படி கடல் அலை மாதிரி அடைச்சு நான் போய் அந்த சென்சார் போர்ட்ல உட்கார்ந்தேன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் வியப்பா தான் இருக்குது. இன்னைக்கு அங்க பேசுறபோது ஜான் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்மளோட வரமாக என்னென்ன கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கூட்டு குடும்ப வாழ்வியல், நம்மளோட பாரம்பரியம். நமது இங்க சென்னையில இருக்கோம் அப்படின்னு சொன்னா, இங்க கொங்கு நாட்டுல இருக்கிறோம்னா, அங்க இருக்கக்கூடிய கலாச்சாரங்கள நம்ம இப்படி தூக்கிட்டு போறோம். அது அங்க அவ் மிக முக்கியமான ஒரு பிரதிபலிப்பாக இருக்கும். நம்ம கல்ச்சர் ரிலேட்டடான ஒரு படங்கள் வரும்பொழுது. அதே நேரத்துல, அ ஸ்கூல் குழந்தைங்களோட ரொம்ப வருஷமா நம்ம இணக்கமா நம்ம பயணப்பட்டதுனாலயோ என்னமோ தெரியல. சின்ன வயசு குழந்தைங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமேட்டிக்கா வருதுன்னா, அந்த இடத்துல எம்பத்தைஸ் பண்ண முடியுது. ஸோ ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஏதாவது ஒரு காரணத்திற்காகவே கடவுள் ஒவ்வொரு இடங்களிலும் நம்மள அமர வைத்து கூட்டிட்டு வந்திருக்கிறாரோ! அப்படின்னு சொல்லும் அளவிற்கு, அந்த இடத்துல நம்மள பிரதிபலிக்கக்கூடிய வரமாக அந்த ஒரு தணிக்கை துறையும் எனக்கு கிடைத்திருக்கிறது. இப்படி ஒரு விஷயமும் நம் வாழ்வியலில் வரமாக நம்ம நெனச்சு பார்க்குறோம்னு வைங்களேன், நம்மளோட நாட்கள் மிக சந்தோஷமா இருக்கும். அத விட்டுட்டு அம் நெறைய நெகட்டிவ்ஸ நம்ம யோசிக்கிறோம் அப்படிங்கிறபோது, நம்மளே கொஞ்சம் கீழ போயிடுறோம். இன்னைக்கு இந்த தலைப்பு அப்படிங்கிறது எப்படின்னா, அ என்னடா வரோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறோம். என்ன பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு அப்படிங்கிறபோது, அந்த நெகட்டிவிட்டிய அப்படியே ட்ரெயின் அப் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இந்த தலைப்பு எனக்கு குடுத்தது. திரும்பவும் நான் சொல்கிறேன், இந்த எல்லா வரங்களும் எண்ணி பார்த்தலும் சுகம், எண்ணி பார்த்தலும் சுகம். மிக அருமையான வாய்ப்பிற்கு எனது மனமார்ந்த நன்றிகள். நன்றி. நன்றி மேடம். ஒரு அருமையான கவுண்ட் யுவர் பிளஸிங் சூப்பரான ஒரு உரை கொடுத்தீங்க. ஆக்சுவலி என்னன்னாக்க, சார் மாறி சார் கொஞ்சம் மியூட் பண்ணிங்க சார் ப்ளீஸ். ஹலோ. அப்பா பொண்ணா இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு அந்த வாய்ப்பு இல்லை. ஏன்னா எனக்கு பொண்ணு இல்லைங்கிறதுனால ரொம்ப சொல்லுவாங்க. என்னன்னா அந்த வாரம் எங்க பையனும் கிடைச்சிருக்கு, அவருக்கு பொண்ணு கிடைச்சிருக்கிறாங்க. ஏன்னா அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் வந்து ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கும்பாங்க. பட் எங்க பையனுக்கும் கெமிஸ்ட்ரி இருக்கு. பட் இருந்தாலும் அது தனி ஒரு ட்ராக்கும்பாங்க, அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த வகையில உங்களை பெண்ணா எடுத்ததுக்கு அவருக்கும் உங்க அப்பாவுக்கும் ஒரு பிளெஸிங்ஸ் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே சமயம் அந்த ஒரு காக்கா சாதம் எடுத்த விஷயம் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. ஸோ சில பிலீஃப்ஸ் வந்து கண்டிப்பா நமக்கு இருக்கும். நம்ம காக்காக்கு சாதம் போடுறதே ஒரு பெரிய கான்செப்டா சொல்லுவாங்க. என்னன்னா நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி காக்காக்கு சாதம் வைக்கிறது எதுக்கு அப்படின்னாக்க, நமக்கு ஏதாவது ஃபுட் பாய்சனிங், ஃபுட்ல ஏதாவது ஒவ்வாமை இருந்ததுன்னா காக்கா வந்து எடுக்காது சாப்பாடு. ஸோ மனுஷனை பாதுகாக்கிறதுக்காக அந்த ஒரு கான்செப்ட் பண்ணதும்பாங்க. அதே மாதிரி டாகுக்கு வந்து சாப்பிட்ட பிறகு தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ரீசன்னா, டாக் நீங்க கண்ணுக்கு நேரம் நீங்க பாய்சனே மிக்ஸ் பண்ணி போட்டா கூட அது சாப்பிட்டு உங்க காலடியில இறந்து போயிடும் அப்படிம்பாங்க. ஸோ அதனால தான்
நாய்க்கு நம்ம சாப்பிட்ட பிறகு வைக்கிறதும், காக்காய்க்கு முன்னாடி வைக்கிறதும் அப்படின்னு சொன்னது. அதனால சென்சார் போர்டை பத்தி பேசும்போது, சென்சார் போர்டே நம்மளுடைய சமூகத்துக்கு ஒரு பெரிய வரம் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இல்லாம இருந்திருந்ததுன்னா, எப்படி ஆயிருக்கும்னே நமக்கு தெரியாது. ஒரு மூக்கணாங்கயிறு இல்லாத ஒரு பெரிய காளைய ஓட விட்டா மாதிரி இருந்திருக்கும் சினிமா உலகம். ஸோ அதுல நீங்க இருந்ததும் ஒரு பிளெஸ்ஸிங் அப்படின்னு நீங்க சொன்னதும், நாங்களும் அதே நினைக்கிறோம். அந்த மாதிரி பல பல செய்திகளை சொல்லி சென்றிருக்கிறீர்கள். ரொம்ப அருமையான ஒரு செஷனா இருந்தது. டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். இன்று திருமண நாள், பிறந்த நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் நம்ம அமைப்பில் யாராவது இருந்தீங்கன்னா அன்மியூட் பண்ணி பேசலாம். அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிப்போம். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த உலகில் பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் அனைவர்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களை நற்பொழுது சார்பாக தெரிவித்துக் கொண்டு ஃபீட்பேக்கான நேரம் இது. முதலில் மாரிமுத்து சார், நீங்க உங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம். சார் வணக்கம். ஹலோ, கேக்குதா? கேக்குதுங்க சார். நான் சில சமயங்கள் என்னால் ஃபீட்பேக்காக ஹேண்ட் ரைஸ் பண்ணும்போது என்னால் அன்மியூட் ஆகிறது கஷ்டமாக இருக்குது. என்ன இன்னைக்கு லக்கிலி அன்மியூட் ஆயிடுச்சு. இன்றைக்கு நான் கேட்டதில் இவங்க சொன்ன ஒரு சகோதரி சொன்ன ஒரு சின்ன வார்த்தை, எண்ணி 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 பார்ப்பதும் சுகம் வரம், எண்ணி எண்ணி பார்ப்பதும் வரம் அப்படிங்கிற மாதிரி நிறைய இந்திய நாட்டோட ஜிகிராபியல் அமைப்பு, பெனின்சுலர் இந்தியா, அதில் ஆரம்பித்து பள்ளி பருவத்தை ஆரம்பித்து பள்ளி தோழமைகள் அது கொடுத்தது, கோலங்களில் எவ்வளவு தாத்பரியம் இருக்குது அப்படிங்கிறத ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இறுதியாக அப்பா வந்த பாசம், அப்பாவோட பாசம், அவங்க பாட்டி சொன்னது, ஆத்தா சொன்னது, நீ உன் கையால் அதை தொட்டுட்டு வா அதுக்கப்புறம் வருங்கிற ஆச்சரியகரமான ஒரு உண்மை அதில் இருக்குது. இப்படிலாம் இருக்குமா? நான் கூட சில சமயங்கள் பித்திருக்களுக்கு காகம் வைக்கிற போது வராது. சரி போ, என்ன பண்ணுறது, நம்ம என்ன பாவம் பண்ணமோ அப்படின்னு நினச்சி நான் வந்து அப்படியெல்லாம் மனசை சாந்தப்படுத்திக்குவேன். அப்போ அந்த பாட்டி கொடுத்த அந்த குழு இருக்கு பாருங்க, ஆச்சரியமான குழு. அட ஏன் இப்போ கூட மகாலய அமாவாசை, இது ஆடி அமாவாசை வந்தது, கஷ்டப்பட்டோம். என்னடா ரொம்ப நேரம் மனசுக்கு இதாகலை. பட் இவங்களோட பாட்டி கொடுத்தது, ஆனால் இப்படியெல்லாம் இருக்குதா, என்ன இருந்தாலும் மூத்தவர்கள் அவங்களுக்கு இருக்கிற அனுபவம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சின்ன குழு கிடச்சிது. இறுதியாக அங்கே சினிமா துறையில் அவங்களோட குடும்பத்திலோட ஆர்வம், தணிக்கை போர்டில் இருக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் இருந்தது. இதெல்லாம் மொத்தமாகவே இன்றைக்கி வந்து இன்று காலை எனக்கு இப்போ இந்த பொழுது புலர்ந்ததே எனக்கு ஒரு வரமாக தான் தெரியுது. அதில் அது மட்டும் இல்லை, இவங்களோட பிரேமலதாவோட பேச்சை நான் இது வரைக்கும் அதிகமாக கேட்டதில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு சொல் ஒழுக்கு, புலமை, அந்த இலக்கணத்தெல்லாம் அவங்க பள்ளி பருவத்தில் படித்தது, இவ்வளவு தொடர்ந்து ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறதுங்கிறது ஒரு அதுவே அவங்களுக்கிட்ட உள்ளே இருக்கிற வரம்னு நினைக்கிறேன் நான். இறுதியாக நான் சொல்லணுன்னாக்க, முற்றுப்புள்ளி வைக்கிறது சொல்லணுன்னாக்க, இந்த நாட்டிற்கு எத்தனையோ வரங்கள் உண்டு. என்ன இந்த மாதிரி குடும்பத் தலைவர்கள், இந்த மாதிரி மாதர்கள் இந்த நாட்டில் இருக்கிறதே இந்த நாட்டுக்கு கிடைத்த வரம். இவர்களுடைய பேச்சை கேட்டது நான் ரொம்ப வரம்னு சொல்லாட்டி போனால் கூட ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, மனது நிறைந்தது, ரொம்ப மனது நிறைந்தது. அதற்காக நற்புலரிக்கும் நன்றி, ரமேஷாருக்கு நன்றி, பிரேமலதா சகோதரிக்கும் நன்றி. வாழ்க வாழ்க வாழ்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையான பேச்சு, அருமையான பேச்சு. சந்தோஷம், வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையான ஒரு ஃபீட்பேக் சார், நன்றி உங்களுக்கும். இன்னைக்கு வந்து நம்ம நற்புலரில் பங்கேற்கிறவங்க அனைவருமே நம்ம நற்புலருக்கு ஒரு பிளஸிங், நற்புலருக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு பிளஸிங் அப்படின்னு நம்ம மியூச்சுவலாக எடுத்துக்கலாம். அருமையான ஒரு விஷயம். அடுத்து கவிதா மேடம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். பிரேமி வணக்கம். உங்களை பார்த்ததே இன்னைக்கு ஒரு பெரிய நினைக்கிறேன். ஒரு அவங்கள பார்க்கும்போதே ஒரு அழகான, ஒரு பாந்தமான
ஒரு சாந்தமான ஒரு முகம். அது வந்து எப்படின்னா, எனக்கு நாங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட்டு மீட் பண்ணது சிபிஎஃப்சில தான். அவங்களே சொல்லியிருப்பாங்க. நானும் பலமுறை சொல்லியிருக்கேன் இத. அந்த ஃபர்ஸ்ட்டு படத்துக்கு நாங்க 2 பேரும் பக்கத்து பக்கத்துல உட்காந்துருக்கோம். பார்த்தோனே ஒரு நட்பு ஒட்டிக்கிச்சு. அவங்கள பார்த்து எனக்கும், என்ன பார்த்து அவங்களுக்கும் ஒரு ஒரு புரிதல் இருந்தது. உடனே புன்னகை பூத்துக்கிட்டோம். உடனே கை குலுக்கிட்டோம். உடனே ஒரு பரஸ்பர அன்பு ஒட்டிக்கிச்சு. ரொம்ப நாள் பார்த்த, அதாவது விட்டகுறை தொட்டகுறைன்னு சொல்லுவாங்க. எப்பயோ முன்ஜென்ம தொடர்பு இருக்குமோ என்னமோ தெரியல. ஆ நான் வந்து குறைவான நண்பிகள் தான் எனக்கு. அதாவது எல்லார்கிட்டயும் ரொம்ப நல்லா பேசுவேன். அ எ எ என் பிள்ளைங்கள்ட்டலாம், "உனக்கு யார் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்?" அப்படின்னு கேட்டா, "எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான்" அப்படின்னுவா. "அப்படி இருக்கக்கூடாதுடா. க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லு. யார் உன்ட்ட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னா?" "அம்மா" அப்படின்னா மத்தவங்களுக்கெல்லாம் சின்ன வயசுலலாம் என் பொண்ணு சொல்லுவா, "அம்மா அப்படின்னா மத்தவங்களுக்கெல்லாம் கஷ்டமா இருக்கும்ல. எல்லாரும் தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்மா" அப்படின்னுவா. அப்புறம் நான் வந்து சொல்லிக் குடுத்தேன். அப்படி இல்ல. நம்ம மனதுக்கு ஏத்த மாரி, மனதுக்கு ஒத்தவங்க சில பேர் இருப்பாங்க. அவங்கள வந்து நம்ம க்ளோஸா அவங்கள்ட்ட நம்ம வந்து பரஸ்பரம் ஒரு சகோதரத்துவம் வளர்த்துக்கணும். நீ உன்னோட எண்ணங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கலாம். அப்படிதான்டா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். சொல்லிக் குடுத்தோன்னா, அத வந்து இப்ப வந்து அவங்களே சொல்லுவாங்க. எனக்கு 1 ஆர் 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. 3 ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. அவங்க தான் எனக்கு ரொம்ப க்ளோஸு அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்னதான் எனக்கு வந்து பள்ளி பருவத்திலேருந்து நம்ம வந்து சொல்லுவோம். இவ எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படிலாம் சொல்லுவோம். பெருமையா சொல்லிக்கலாங்க. ஆனா, அவங்க காலம் ஃபுல்லா வருவாங்களான்னா கிடையாது. ஆனா, சில பேரு பார்த்தோன்னே இவங்கள வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பிரேமலதா மாதிரி. ஒரு சில பேர தான் நம்ம வந்து அது மாரி நெனைக்க தோணும், நெனைக்க முடியும். சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ண கூட முடியும். நாங்க எப்பயாவது தான் பேசிக்குவோம். என்ன ஒரு 2 இயர்ஸ் பேக் தான் அவங்கள பார்த்தேன். எப்பயாவது தான் பார்த்தேன். பட் என்னோட எண்ணங்கள், அவங்களோட எண்ணங்கள்லாம் வேவ் லெங்த்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? எல்லாமே ஒத்திருக்கும். அ நான் நெனைக்கிறத அவங்க நெனைப்பாங்க. "எப்புட்றா இவ சொல்றா இத?" அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஆச்சரியமா இருக்கும். அதே மாதிரி அவங்க வீட்டு விஷயங்கள ஷேர் பண்றதும், நான் என் வீட்டு விஷயங்கள ஷேர் பண்றதும், ஒரு சகோதரி கிட்ட கூட நான் அந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன். அ அ இவங்க என்ன நெனைப்பாங்களோ? அவங்கள்ட்ட அக்கா கிட்ட சொல்லலாமா? தங்கச்சிட்ட சொல்லாமா? என்ன நெனைப்பாங்களோ? அப்படின்ற மாரி ஒரு உள்ளுணர்வு இருந்துட்டுருக்கும். பட் அந்த ஒரு இன்ஹிபிஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த இன்ஹிபிஷன் எதுவுமே இல்லாம, மடை திறந்த வெள்ளம் போல அவங்களும் பேசுவாங்க, நானும் பேசுவேன். ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட பேசிருவோம். டைம் போனதே தெரியாது. சில சமயம் 1 ஹவருக்கு மேலலாம் பேசியிருக்கோம். அந்த சங்கீத ஸ்வரங்கள் ஏலே கனகா அப்படின்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா? அது மம்முட்டியும் பத்மபிரியாவும் பேசிட்டே இருப்பாங்க. பானுப்பிரியா. பானுப்பிரியாவும் பேசிட்டே இருப்பாங்க. நைட்டு ஃபுல்லா பேசுற மாரி பாலச்சந்தர் படம் ஒண்ணு வரும். அந்த மாதிரி எங்களுக்கு இந்த குடும்ப பொறுப்புகள், பிள்ளைகள், குட்டிகள் அப்படிலாம் இல்லாம இருந்திருந்தா, நாங்க ஒரு தோழிகளா இருந்திருந்தா, நிச்சயமா அது மாரி பேசிக்கிட்டே இருப்போம்னு நெனைக்கிறேன். நைட்டு ஃபுல்லா எங்களுக்கு டைம் கிடைச்சாலும், அவ்ளோ விஷயங்கள் எங்களுக்குள்ள இருக்கும். எங்களுக்கு டைம் வந்து பத்தவே பத்தாது. அந்த அளவுக்கு பேசுவோம். சினிமா பத்தியும் சரி, அரசியல் பத்தியும் சரி, வீட்ட பத்தியும் சரி, எத பத்தி கேட்டாலும் நாங்க வந்து பேசிட்டே இருப்போம். இத நான் ஒரு பெரிய வரமா நெனைக்கிறேன். இன்னைக்கு அவங்க பேசினது, ஆ என என் எ என்னையே நானு மிரர்ல பார்த்த மாரியும், ஆ அவங்களோட அவங்களுடைய வளர்ப்பு, அதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சின்ன வயசுல ஒரு பாட்டு கூட நானு பார்த்துருக்கேன். அ இது அ எனக்கு அது சரியா ஞாபகம் வரல. அந்த பாட்டு ஞாபகம் வரல. அவ அவர் 2 பேரும் தோழிகளா இருப்பாங்க. பிரிஞ்சிருவாங்க. அ அது ஒரு பாட்டு வரும். எனக்கு நானு நினைவுபடுத்தி சொல்றேன் நானு. பின்ன அ விளக்கம் வரும்போது. அது வந்து அந்த 2 தோழிகளும் அவ்ளோ அழகா பகிர்ந்துக்குவாங்க. சின்ன வட்டத்துக்குள்ள வயசுலேருந்தே சதுரமா? அ மேடம்? வட்டத்துக்குள்ள சதுர படமா? இதோ இதோ என் நெஞ்சிலே ஒரே பாடல்னு ஒரு பாட்டு வரும். கரெக்ட் சார். அதேதான் சார். அதேதான். சூப்பர், சூப்பர் நண்பா.
ரொம்ப சரி. ரொம்ப சரியா சொன்னீங்க. இப்ப எனக்கு அந்த வேவ் லெங்த் வந்து உங்க கூடவும் வந்துட்டு இருக்குன்னு நெனைக்கிறேன். அப்படியே தொத்திக்குதுன்னு நெனைக்கிறேன். எப்படி பாருங்க, நம்மளோட எண்ணங்கள் வந்து மத்தவங்கள வந்து எட்டி பிடிக்குது பாருங்க. எட்டி பிடித்து அவங்கள வரவழைக்குது பாருங்க. சின்ன வயசுல அவங்க சொன்ன மாதிரியே அப்பா, பொண்ணு உறவு. எனக்கும் அவங்களுக்கும் உள்ள ஒற்றுமையில ஒண்ணு. அப்பாவ பார்த்து தான் நானு வந்து புலமைய எல்லாத்தையுமே பேச்சு திறமைய எல்லாம் வளர்த்துக்கிட்டது. அவங்க சொன்ன மாதிரி சினிமால இன்ட்ரெஸ்ட் உள்ள எங்க அப்பா வந்து ஒரு சினி ஆர்டிஸ்ட்டு. ஐ மீன் நான் பொறக்கறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட்டா இருந்தாங்க. அ ஜெயகாந்தன், அ அப்புறம் நெறைய பேர்கிட்டலாம் பழகி, நெறைய ஃபோட்டோஸ்லாம் வச்சிருக்காங்க. அது அப்புறம் என்ன சொன்னாங்க, ஏன் எங்க அப்பா வந்து நிறுத்திட்டாங்கன்னு நான் வளர்ந்துட்ட பிறகு கேட்டப்போ, "உன்னால தான்" அப்படின்னுவாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, "நீ குழந்தை பொறந்த பிறகு உன் கூட ஸ்பெண்ட் பண்ணணும் டைமு. உன்ன தூக்கி வளர்த்த பிறகு, அதுக்கு வந்து தியேட்டர் ஆர்டிஸ்ட்டா இருக்கும்போது, அதுக்கு டைம் போறதே தெரியாதாம். வேலை முடிச்சுட்டு போய் ரொம்ப நேரம் அதுக்கு செலவு பண்ணுவாங்களாம். அதனால குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்றதுக்காக, இத விட்டுட்டதா, வீட்ல வந்து சண்டை வந்தது. அதனால நான் விட்டுட்டேன். உன்ன பார்த்துக்கணும், உன் கூட இருக்கணும் அப்படின்றதுக்காக. இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள். வளர்ந்த பிறகு எங்க அப்பா வந்து என்னுடைய தேவைகள், எனக்கு செலவு பண்ணணும், எனக்கு இது பண்ணணுன்றதுக்காகவே விஆர்எஸ் வாங்குனாங்க. அது வந்து நான் பெருமை இல்ல, சிறுமையா சொல்றேன். அ அம் அ அதாவது கடமைகள்னு வரும்போது, அப்பா, பொண்ணு பாசம்ன்றது ரொம்ப பெரிய உறவுங்க அது. நான் இப்ப வந்து அத வந்து என் ஹஸ்பண்ட், என் பொண்ணு அவங்கள்ட்ட பார்க்குறேன். ஸோ இது வந்து ஒரு தொடர்கதை. எல்லார் வீட்லயும் இருக்கிற தொடர்கதை. ஒவ்வொரு அப்பா, பொண்ணுக்கும் உள்ள உறவு வந்து அம்மா, பையன் உறவோட சிறந்த உறவா நான் வந்து பார்க்குறேன். ரொம்ப பொண்ணுங்க வந்து சொல்லுவாங்க, எங்க அப்பான்ட்டு. அது நிஜங்க. நிஜம், நிஜம், நிஜம். அது வந்து பிரேமி வந்து சொன்ன விதம் ரொம்ப அழகா இருந்தது. அந்த அ அது ரொம்ப நெகிழ்ச்சியாவும், எனக்கு கண்ல தண்ணி வர வைப்பதாவும் இருந்தது, அந்த காக்கா கதை சொல்லும்போது. காக்கா காக்கா சொல்லும்போது, அ இவர் சார் சொன்னாரு. அதே மாதிரி எனக்குமே நெறைய டைம் கொண்டு போய் காக்காய்க்கு வச்சுட்டு வருவேன். அது என்னமோ கோச்சுக்கிட்டு இருக்க மாரி வரவே வராது. அதுவும் மரங்கள்லாம் இப்ப எங்க வீட்டுக்கு பக்கத்துல இல்லவே இல்லையா? மரங்கள் இல்லாததுனால குருவி, காக்கா குருவியும் வந்து உட்காரவே மாட்டேங்குது. அ காக்காவ வரவழைக்கிறது ஒரு பெரிய பிரயத்தனமா இருக்குது. எங்க வீட சுத்தி நாய், பூனை, குட்டி இதெல்லாம் தான். சரி, காக்கா வரலன்னா என்ன? நாயோ, பூனையோ ஏதோ ஒண்ணு சாப்பிட்டுட்டு போட்டும் அப்படின்னு நான் வந்து விட்டுருவேன். சரி, ஏதோ ஒரு மறைமுகமா முன்னோர்கள் வந்து அந்த ஜீவராசி மூலமா சாப்பிட்டு போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கோலங்கள் கோலங்கள்னு ஒரு பாட்டு வந்தது. ஒரு சீரியல் கூட வந்தது. அம் எ சின்ன கோலங்கள் வயசு கோலங்கள் ஆமா. அழகழகா கோலங்கள் அப்படின்ட்டு. தேவயானி மாரி தான் பிரேமியும் பார்க்கறதுக்கு இருப்பாங்க. ஒரு பாந்தமான, சாந்தமான முகம். அப்புறம் அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, எண்ணி எண்ணி நாங்க 2 பேரும் இத வந்து சொல்லிட்டே இருப்போம். இதுல பஞ்சதந்திரத்துல வர்றது எண்ணி எண்ணி ராமண்ணா அப்டின்ட்டு. அந்த மாதிரி அவங்க எவ்ளோ அழகா அதெல்லாம் கொண்டு வந்து சேர்த்தாங்க பாருங்க. பிரசன்டேஷன் அவங்களோட பிரசன்டேஷனே சூப்பர்பா இருக்கும். ஆம் இதுல ஒரு ஒரு பெரிய ஃபங்ஷன கூட அவங்க இப்ப வந்து நடத்தி முடிச்சாங்க ஐஐடில. அதெல்லாம் பார்த்து நான் பெருமையும், பெருமிதமும் கொண்டிருக்கேன். எந்த இடத்துலயும் என்ன விட்டுக் குடுக்க மாட்டாங்க. குறைவான நாட்கள் தான் எங்களுக்கு தெரியும்னா கூட, எல்லா இடத்துலயும் நானும் இருக்கணும் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து முன்னிறுத்தி பார்த்து, அது வந்து அந்த முக்கியத்துவம் குடுக்குறதெல்லாம் அவங்கள்ட்ட இருந்து நான் நெறைய கத்துக்கிட்டு இருக்கேன். அது ஒரு பெரிய வரமா நெனைக்கிறேன். கோலங்கள பத்தி அவங்கள்ட்ட இருந்து நெறைய கத்துக்கணுன்ட்டு நெனைக்கிறேன். எவ்ளோ அழகா இந்த கோலங்கள பத்தி சொன்னாங்க. எங்க அப்பா வந்து சொன்னாங்க, வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்கன்னா, வாசல் தான் ஃபர்ஸ்ட்டு. நம்மளோட ஃப்ரண்ட் டோர் தான். அத நம்ம எவ்ளோ சுத்தமாவும், அழகாவும் வச்சிருக்கோன்றத பார்த்து தான் அ ம இப்ப முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க, "உன் வீட்ட பார்த்து லக்ஷ்மி வரும். நீ கோலம் போட்டிருந்தன்னா" அப்படின்ட்டு. அது லக்ஷ்மி வருதோ இல்லையோ, ம வர விருந்தினர்களும், நம்ம வீட்டுக்கு வரவங்களும் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறது அந்த கோலத்த தான். எவ்ளோ கிளீனா இருக்குது, எவ்ளோ பாசிட்டிவிட்டி வருது, எவ்ளோ ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு தினத்துக்கு ஏத்த மாரி அழகழகா கலர்லாம் போட்டு இது பண்றோம். இவங்களோட கோலத்த பார்த்திருக்கேன். நேர்த்தியா இருக்குங்க. அவ்ளோ நேர்த்தியா இருக்கும். ஆ அந்த கோலத்த பார்க்கணுன்ட்டே எனக்கு ஆசையா இருக்கும். இன்னைக்கு என்ன போட்டுருக்காங்க, நாளைக்கு என்ன போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதோட கான்செப்டும், அவங்க விளக்குற விதமும்.
ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கா இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாளும் பிரேமிகிட்ட இருந்து நான் நெறைய கத்துக்கிறேன். இன்னைக்கு நான் பிரேமிகிட்ட இருந்து நிறையாவே கத்துக்கிட்டேன். அவங்களோட ஸ்பீச்ச கேட்கணுன்றதுக்காகவே நான் நைட்டு வந்து ஒரு அலுவல் காரணமா ரொம்ப லேட்டா தான் படுத்தோம். நானும் என் பையனும் 1:00 ஆயிடுச்சு. இருந்தாலும் பிரேமியோட பேச்ச கேட்கணுன்றதுக்காக அலாரம் வச்சு சீக்கிரமா எழுந்துக்கிட்டேன். அதையே ஒரு வரமா தான் நெனைக்கிறேன். ஏன்னா சில சமயம் மறந்து போயிடும் நம்மளுக்கு. அத அலார்ம் வச்சு நானு நைட் வந்து கேட்டேன். என்னைக்குன்னு சொல்லிட்டு நேத்து நைட்டு தான் எனக்கு 10:30 மணிக்கு தான் தெரிஞ்சது. பிரேமியோட ஸ்பீச் இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அத விடாம என்ன வந்து ஞாபகப்படுத்தி இந்த பிரபஞ்சம் எழுப்பி விட்டதுக்கும் நன்றி. அதுக்கும் ஒரு வாழ்த்துக்கள். சாரி நான் நெறைய நேரம் எடுத்துக்கிட்டேன். அ உங்க எல்லாரோட டைமையும் நான் எடுத்துக்கிட்டேன். அ பொறுமையா இருந்து கேட்டதுக்கு எல்லோருக்கும் நன்றி. பிரேமி ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஆல். இந்த பிரபஞ்சத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட பேச்சு இன்னும் கேட்கணும் அப்படின்ட்டு ஆவலாவும் இருக்கேன். நன்றி, நன்றி, வணக்கம். தேங்க் யூ கவிதா மேடம். உங்களுடைய நீண்ட கால ஃப்ரெண்ட்ஷிப் மாரியே உங்களுடைய ஃபீட்பேக்கும் நீண்டதாக இருந்தது. அது மாரி உங்களோட நீண்ட ஃபோன் காலும் அழகன் படத்துல வரா மாரி நீங்க தொடரலாம். நன்றி உங்களோட ஃபீட்பேக்கு, நினைவு கூறலுக்கு. சார் நித்யாதேவி நான் மேடம் ஒரு நீங்க பேசலாம். சார் நான் ஒரு சின்ன வார்த்தை பேசிடலாமா? மாறி சொல்லுங்க சார். பேசுங்க சார், பேசுங்க சார். நித்யாதேவி மேடம் பொறுத்தருள்க. நீங்க பேசுங்க சார். ஒரே ஒரு விஷயந்தான். பொதுவாக இந்த ஜூம் தளத்தில் நிறைய விஷயங்கள் வந்து லெக்சரர் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிற மாதிரி அறிவுரைகள் அல்லது நிறைய தகவல்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். தட் இஸ் ஷேரிங் ஆஃப் நாலேஜ் மாதிரி தான் இருக்கும். பட்டு இந்த தளத்தில் அதுவும் முக்கியமாக இன்னைக்கு பிரேமலதா அவங்க பேசினது வந்து ஷேரிங் ஆஃப் ஆர்ட், இதயம் சார்ந்த இதயம் இணைந்த ஒரு நிகழ்ச்சியாக அமைஞ்சிருக்கு. இதயத்தை தொட்ட ஒரு நிகழ்ச்சியாக அமைஞ்சிருக்கு. அதற்காக ஒரு ஸ்பெஷல் நன்றி பிரேமலதா. நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ பகத் சார். மேடம் நீங்க விளாசலாம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நிஜமாவே நம்ம பார்க்குற எல்லாத்தையும் வரமா தான் பார்க்கணும். நான் கூட தாவரம் அப்படின்றத சுற்றி சுற்றி வருவேன். ஏன்னா அதுதான் கேட்டோன்னே தருதோ இல்லையோ நம்ம செய்கிற பணிக்கு அது உழைப்பை கொடுக்கும். அந்த உழைப்பையும் கொடுத்துட்டு நமக்கு நன்றியும் கொடுக்கும். எத்தனை இடத்துல தெரியுமா, இப்போ நாவல் சீசனு போய் பார்க்குறோம். கீழே கிடக்கு, யாரும் எடுக்க மாட்டாத மாதிரி, எடுத்தா கேவலம் அப்படின்றதையும் சொல்றாங்க. ஆனா அது எவ்வளோ கஷ்டப்பட்டு அது வேலையை பண்ணி அது நன்றி உணர்வு கொடுக்குது. அதையும் பயன்படுத்தலை அப்படின்னு நேத்தெல்லாம் உரையாற்றிக்கிட்டு இருந்தோம். இந்த ஒரு சூழல், இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்வு, அதுலேயும் வந்து ஒரு நெகிழ்வு தன்னோட தோழியோட பற்றி